ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நம்ம இப்போது யூஜிடிஆர்பி ரியல் அனாலிசிஸோட 3rd கிளாஸில் இருக்கோம். ஆல்ரெடி 2 கிளாஸஸ் பார்த்துட்டோம். இனிஷியல் கிளாஸில் வந்துட்டு நம்ம பேசிக்ஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் கவுண்டபிள்னா என்ன, அன்கவுண்டபிள்னா என்னன்றதை பார்த்தோம். இந்த கிளாஸில் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். எஃப் ஃப்ரம், இப்போ நான் n2 செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் எடுக்கிறேன். ஓகேவா? இங்கே எண்ணில் நான் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எக்ஸாக்டாக ஒரு ரியல் நம்பர் வந்துட்டு இங்கே எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்னா ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம், பட் இங்கே நமக்கு கிடைக்கிற நம்பர் ரியல் நம்பராக இருக்கணும். ஓகேவா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், a real valued function is a function f from a to set of all real number r which assigns exactly one real number to each element of a. ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எக்ஸாக்டாக ஒரு ரியல் நம்பர் நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டொமைன் கோடொமைன் எல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஈக்குவாலிட்டி ஆஃப் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து எஃப்ஜின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷனை வந்து ஈக்குவல்னு எடுத்துட்டேன் அப்படின்னா அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா, ரெண்டுக்குமே டொமைன் வந்துட்டு சேமாக இருக்கும். ஏன்னா எஃப்பும் ஜியும் ஒரே ஃபங்க்ஷன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிட்டோம். இங்கே 1ன்னா இங்கே 1, இங்கே 2னா இங்கே 2. அப்போ ரெண்டுக்குமே டொமைன் என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி அதோட ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனில் நமக்கு 4 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, 1 to 1, on to, அதே ஃபங்க்ஷன்ஸ் தான். 1 1 இருந்துச்சுன்னா நமக்கு என்னவா இருக்கணும், லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் நமக்கு ஒரு எலமெண்ட் மேப் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1 1 ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போ எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2னா நம்ம மேலே என்ன பார்த்தோம், இப்போது ஜிஎஃப்னு 2 ஃபங்க்ஷன் நம்ம எடுக்கிறோம். அந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் நம்ம என்னன்னு சொன்னோம், எஃப் ஆஃப் ஜியும் எஃப் ஆஃப் என்ன எடுத்தோம் மேலே, எஃப்ஜியும் எடுத்தோம். ஓகே, எஃப்ஜின்னு 2 ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். அந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம என்னன்னு சொன்னோம், எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் ஈக்குவல்னு சொன்னோம். அதே போல் இப்போ எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x2 ஈக்குவலாக இருக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், x1 ஈக்குவல் டு x2வாக தான் இருக்கும். ஓகேவா? 1 1னா என்ன, நம்ம இங்கே எடுக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நமக்கு இங்கே ஒரு எலமெண்ட் கிடைக்கும். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனை பொறுத்த அளவுக்கு இங்கே நமக்கு ரியல் நம்பராக கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெனி ஒன் ஃபங்க்ஷன். மெனி ஒன் ஃபங்க்ஷன்னா 2 or more இன்புட்ஸ் ஹேவ் த சேம் அவுட்புட். லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததுனால நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. இப்போது நான் இங்கே வந்துட்டு டைரெக்டாக எக்ஸாம்பிளுக்கு போகிறேன். x². இப்போ எக்ஸோட வேல்யூ நான் -2ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே நான் -2ன்னு எடுத்தேன் அப்படின்னா இங்கே x² பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 4 கிடைக்கும். இப்போ அதே மாதிரி நான் இப்போ எக்ஸுக்கு +2ன்ற வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போயும் எனக்கு என்ன தான் கிடைக்கும், x² வேல்யூ 4 தான் கிடைக்கும். அப்போது எனக்கு -2 எடுத்தாலும் 4 கிடைக்குது, +2 எடுத்தாலும் 4 கிடைக்குது. அப்போ இது என்னது, ஒரு மெனி ஒன் ஃபங்க்ஷன். இங்கே இருக்கிற 2 எலமெண்ட்டு இங்கே ஒரே எலமெண்ட்டோட நமக்கு மேப் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா அதுக்கு சர்ஜெட்டிவ் ஃபங்க்ஷன் இன்னொரு நேமும் இருக்குது. ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இங்கே இப்போது 3 நம்பர் இருக்குன்னா 3க்குமே இங்கே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், ஆன் டு ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன கண்டிஷன், ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஃபங்க்ஷன். இன்ட்டு ஃபங்க்ஷனில் நான் லாஸ்ட் கிளாஸில் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அது நீங்கள் ப்ராப்பராக சொல்லலைன்ட்டு. ஸோ இந்த கிளாஸில் சொல்லிடுறேன். இன்ட்டு ஃபங்க்ஷனில் நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்மளுக்கு ஒரு எலமெண்ட்டோட மேப் ஆகிருக்கும். பட்
இங்கே கோடொமைனில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்துட்டு நமக்கு இங்கே மேப் ஆகாமல் இது தனியாக இருக்கும். இப்போது மேலே என்ன பார்த்தோம், ஆன் டூனா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும்னு பார்த்தோமா. ரேஞ்ச்னால் என்ன, இங்கே என்ன எலமெண்ட் எல்லாம் மேப் ஆகிருக்கோ அதெல்லாம் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம்ல. அப்போ எல்லா நம்பருமே மேப் ஆகிருந்துச்சு அப்படின்னா ரேஞ்சு கோடொமைனும் நம்ம ஈக்குவல்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரேஞ்ச் அண்ட் கோடொமைன் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை ஆன் டூன்னு சொல்லுவோம். அதே ரேஞ்சு கோடொமைனும் ஈக்குவலாக இல்லாமல் ரேஞ்ச் வந்து கோடொமைனோட ப்ராப்பர் சப்செட்டாக இருக்குது, ஒரு எலமெண்ட் வந்துட்டு இப்போ நமக்கு மேப் ஆகலை, அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டாச்சும் மேப் ஆகாமல் இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம இன்டூன்னு சொல்லணும். எல்லா நம்பர்ஸுமே நமக்கு இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட் கிடச்சிருச்சுன்னா அதை நம்ம வந்து ஆன் டூன்னு தான் சொல்லுவோம். இந்த ஒரு எலமெண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குங்கிறது நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லாமல் விட்டுட்டேன். ஓகேவா, சரி. அடுத்தது பைஜெக்டிவ். பைஜெக்டிவ்னால் என்னன்றதும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். போத் 1 to 1 அண்ட் ஆன் டூ. ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒன் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஆன் டூ கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அடுத்தது அல்ஜிப்ரா ஆஃப் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ். இது நமக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரியல் வேல்யூஸ் வந்து அவுட்புட்டாக கிடைக்கணுங்கிற 2 பாயிண்டில் முடிச்சிருப்பாங்க. பட் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நமக்கு கேட்க சான்ஸ் இருக்குன்றதுனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து எஃப்ஜின்ற 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். எஃப்ஜி சச் தட் ஏ இன்ட்டு ஆர். ஓகேவா, ஏ ஃப்ரம் ஆர் ஒரு மேப்பிங் எடுக்கிறோம். இதை வச்சு நம்ம அல்ஜிப்ராவில் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எஃப் ப்ளஸ் ஜி இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம வந்து செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே அடிஷன் பண்ண சொல்லியிருக்கங்காட்டி நம்ம அடிஷன் பண்ணுறோம். சப்ட்ராக்ஷனுக்கும் அதே தான். எஃப் மைனஸ் ஜி இன்ட்டு எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். அதே போல் மல்டிப்ளிகேஷனுக்கும் எஃப்ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். அடுத்தது டிவிஷனுக்கும் சேம் மெத்தட். இப்போ எஃப் பை ஜி இன்ட்டு எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். பட் என்ன கண்டிஷன், கீழே இருக்கிறது எப்பயுமே டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகேவா, அடுத்தது இதிலேருந்து நமக்கு எப்பயுமே கொஷின்ஸ் கேட்பாங்க, பவுண்டட் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ். பவுண்டட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தா தான் நமக்கு அடுத்த டாபிக் போக முடியும். ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கு அடுத்த டாபிக் நமக்கு பவுண்டட் அபோவ், பவுண்டட் பிலோ, பவுண்டட் செட். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்போ பவுண்டட்னு சொல்லுவோம், எப்போ பவுண்டட் அபோவ்னு சொல்லுவோம் அப்படின்னா, சரி இப்போது ஆறுன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, அதில் எம்ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரியல் லைனில் எனக்கு எம்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்துட்டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா, அது வந்துட்டு நம்மளோட அந்த எம்மை விட கம்மியாகவோ ஈக்குவலாகவோ இருக்கும். இதுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்படி பார்த்தா தான் உங்களுக்கு குழப்பும், டெஃபினிஷன் பார்த்தா கண்டிப்பாக குழப்பும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 1,5 நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, சரி, இதோட பவுண்டட் எபோவ் வேல்யூ, பவுண்டட் பிலோ வேல்யூ என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு 1,5ன்ற வேல்யூ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட ஹையஸ்ட் வேல்யூ என்னது, இங்கே 5 தானே ஹையஸ்ட் வேல்யூ. அப்போது 5, 6, 7 இதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூமே இதோட பவுண்டட் எபோவ் வேல்யூ. ஓகேவா, இந்த ஹையஸ்ட் வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது அப்படின்னாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பவுண்டட் எபோவ்னு சொல்லுவோம். இப்போது க்ளோஸ்டு ப்ராக்கெட் இல்லாமல் ஓப்பன் ப்ராக்கெட் இருந்தாலுமே நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம், 5ன்னு சொல்லுவோம். அந்த நம்பரை நம்ம எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நமக்கு வந்துட்டு அந்த நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகிருந்தால் போதும். அப்படி இருந்தாலே அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், பவுண்டட் எபோவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இந்த ஃபங்க்ஷனோட இந்த இன்டர்வலோட மினிமம் வேல்யூ நமக்கு இருக்கா, இருக்குது. 1ன்ற வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது 1, 0, -1 இது எல்லாமே இதோட லோவர் லிமிட்ஸ் தான். இதோட லோயர் வேல்யூ நமக்கு கிடைச்சதுனால இதையே நம்ம என்னன்னு சொல்லலாம், பவுண்டட் பிலோன்னு சொல்லலாம். ஓகேவா,
இப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். இது நீங்கள் டெஃபினேஷன் பார்க்குறத விட இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 5, 6, 7, 8ன்னு ஒரு செட் எடுக்கிறேன். இதோட பவுண்டட் எபோவ் வேல்யூ என்னன்னு கேட்டால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிரேட்டஸ்ட் வேல்யூ நமக்கு என்னது? இங்கே 8 இருக்குது. அப்போ 8, 9, 10 இது எல்லாமே இதோட எபோவ் வேல்யூ தான். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பவுண்டட் எபோவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போது இதோட லோவஸ்ட் வேல்யூ என்ன? 5ங்கிற ஒரு நம்பர் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது. அப்போ 5, 4, 3 இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதோட லோவஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க ஒரு இன்டர்வலுக்கு நமக்கு இந்த ஹையஸ்ட் வேல்யூ நமக்கு வந்து கிடச்சிருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பவுண்டட் எபோவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லோவஸ்ட் வேல்யூ கிடச்சிதுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பவுண்டட் பிலோன்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் போத் பவுண்டட் எபோவாகவும் இருக்குது, பவுண்டட் பிலோவாகவும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பவுண்டட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4 இப்படி இருந்துச்சுன்னா இதோட ஹையஸ்ட் வேல்யூ என்னது? 4, 5, 6 இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ இது பவுண்டட் எபோவ், ஏன்னா நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ கிடச்சிருக்கு. அந்த மாதிரி இதோட லோவஸ்ட் வேல்யூ என்ன? இப்போ 1, 0ன்னு போயிட்டே இருக்கும். 1ன்ற லோவஸ்ட் வேல்யூ நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இது பவுண்டட் பிலோ. இப்போ இது பவுண்டட் எபோவாகவும் இருக்குது, பவுண்டட் பிலோவாகவும் இருக்குது. இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இது ஒரு பவுண்டட் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோட டெஃபினிஷன் மட்டும் இன்றைக்கி போதும். இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. கொஞ்சம் ட்விஸ்டடாக வரும், கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வந்துட்டு இதுக்கான ப்ராப்ளம் வீடியோ மட்டும் நான் யூனிட் முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோலேயே கொடுத்துட்றேன். ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் உங்களுக்கு ஏதாவது புரியாத மாதிரி இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் கேளுங்க. ஏன்னா இப்போ ஏன் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லலை அப்படின்னா அது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், அதனால் வேணான்ட்டேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸாம்பிள் வச்சு ஹையஸ்ட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆனால் நமக்கு பவுண்டட் எபோவ் அப்படின்ட்டு, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வந்து அதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இது கான்செப்ட் தெரியறத விட நமக்கு ப்ராப்ளம் நிறையா தெரியணும். அதனால் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு ப்ராப்ளமோட வீடியோ போடுறேன். ஓகே? இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் மட்டும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்போ ஆரம்பிப்பீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்னொரு 1 வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வரைக்கும் இப்போதைக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.